ஐயா புகழூர் விஸ்வநாதன் அவர்களுடைய அவரோடு இருக்கிற நினைவை பகிர விரும்புகிறேன். நான் வந்து பாலன், தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஐயா புகழூர் விஸ்வநாதன் அவர்கள் 2008 காலகட்டத்தில் ஈழத்தில் போர் உக்கிரமடைந்த காலகட்டத்தில் அவரோடு தொடர்பு ஏற்பட்டது. அப்பொழுது அவருடைய சங்கர் என்கின்ற பெயரில் அவரோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. ஈழப் போராட்டத்திற்கு சர்வதேச அளவில் ஒரு பெரும் பங்காற்றிய ஐயா புகழூர் விஸ்வநாதன் அவர்கள் அந்த தொடர்புகள் வழியாகத்தான் எனக்கு அறிமுகமானார். ஈழப்போர் ஒரு தீவிரமான காலகட்டத்தை எட்டிய சூழலில், அதாவது 2008 இறுதியில் ஒரு வெளிவிவகார சக்திகளை சந்திக்க வேண்டும், அதாவது இந்த போரை நிறுத்த வேண்டும், உடனடியாக அங்கு ஒரு சர்வதேச முயற்சிகள் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பலரும் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் சங்கர் என்கின்ற பெயரில் எனக்கு அறிமுகமானார். தோழர் கொளத்தூர் மணி வழியாக எனக்கு அறிமுகமானார். அப்பொழுது நாங்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளை சார்ந்த பல்வேறு நாட்டு தூதரக அதிகாரிகளை சந்திப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். அதாவது ஈழ விடுதலைக்கு ஆதரவாகவும், அதேபோல் அங்கு உடனடியாக ஒரு போர் நிறுத்தம் வேண்டும் என்பதற்காகவும் பல நாட்டு சக்திகளையும் பன்னாட்டு சக்திகளையும் சந்தித்து ஒரு ஆதரவு திரட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அந்த சந்திப்பு நடந்தது. பல நாட்கள் நாங்கள் டெல்லியில் தங்கியிருந்து அதற்காக பணிகளை அப்பொழுது நாங்கள் முன்னெடுத்தோம். ஈழத்துக்கு எதிராக, அதேபோல் சிங்கள அரசுக்கு ஆதரவாக இருந்த நாடுகளை இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை எடுத்து சொல்லி, அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற போரினுடைய அவலத்தை எடுத்து சொல்லி, படுகொலை செய்யப்படக்கூடிய மக்களுடைய துயரத்தை எடுத்து சொல்லி, இந்த ஈழத்தினுடைய நியாயத்தை வலியுறுத்தி அந்த முன்னெடுப்பை செய்தோம். அவ்வாறு பலரையும் சந்தித்தோம். அந்த வகையில் எனக்கு அறிமுகமான சங்கர் என்கின்ற பெயரில் அறிமுகமான ஐயா விஸ்வநாதன் அவர்கள் அதற்கு பிறகு ஏறக்குறைய கடந்த 15 ஆண்டு காலமாக பல்வேறு களங்களில் உறவோடு இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஐயாவை நம்ம ஒரு ஒரு நினைவுபடுத்தி சொல்லணும்னா, அவருடைய நினைவுகளை பகிரணும்னா, அவர் ஒரு ஒரு போர்க்குணம் மிக்கவர். அதேபோல் ஒரு எளிய மக்களுடைய வாழ்வோடு என்றைக்கும் ஒரு தொடர்போடு இருக்கணும் என்று நினைக்கக்கூடியவர். அநீதிகளை கண்டால் உடனடியாக வெகுண்டெழக்கூடிய ஒரு சிந்தனை, இன்றைக்கு வரைக்கும் அவருடைய ஒரு மாறாத சிந்தனை அதுதான். அவர் இந்த ஈழப் போராட்டத்திற்காகவே தன்னுடைய பெரும் வாழ்நாளை ஒப்படைத்திருக்கிறார். அவர் 80கள் வாக்கில் அமெரிக்கா சென்றிருக்கிறார். அமெரிக்கா சென்ற பிறகு தனக்காக ஒரு தொழில் தொடங்கி, அல்லது ஒரு வேலைவாய்ப்பின் வழியாக ஒரு பெரிய பொருளியல் அந்தஸ்தோடு ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருக்க முடியும். அவருடைய குடும்ப நலனுக்காக இந்த பொருளியல் முயற்சிகளை அவரால் மேற்கொண்டிருக்க முடியும். ஆனால் ஈழப்போர் அவருக்கு வேறொரு வாழ்க்கையை, வேறொரு கனவை அவருக்கு கொடுத்து விட்டது. அந்த வகையில் தன்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய பொருளியல் தேவைகளை அல்லது வளர்ச்சியை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு முழுவதுமாக ஈழப் போராட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். அந்த வகையில் அவர் அதற்கு ஒரு அடித்தளமாக இருந்தது நான் பார்ப்பது, அவர் 80களில் அமெரிக்கா சென்றபோது மட்டுமல்ல, அதற்கு முந்தைய அவர் படிக்கின்ற காலகட்டங்களிலே, அவர் மாணவராக இருந்த காலகட்டங்களிலே, அவர் ஒரு நல்ல வசதியுள்ள ஒரு குடும்பத்தில், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து, அந்த காலகட்டத்தில் ஒரு உயர்கல்வியை படிக்க சென்றிருந்த சூழலும் கூட, அங்கு கல்லூரியில் மார்க்சிய லெனின் இயக்கங்களோடு, இடதுசாரி இயக்கங்களோடு ஏற்பட்ட அவருக்கு ஒரு தொடர்பு, அவருக்கு உடனடியாக அவரும் அந்த இயக்கத்தோடு தனக்கு ஈடுபாட்டை வளர்த்து கொண்ட விதமெல்லாம், அவர் தொடர்ந்து ஒரு சிறிய வயதிலிருந்தே ஒரு மக்கள் பக்கம் நிற்பது, அல்லது மக்களுடைய போராடக்கூடிய நியாயத்தின் பக்கம், கோரிக்கையின் பக்கம் நிற்பது என்பது
அவருக்கு இன்றைக்கு 75 தாண்டி இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அந்த சிந்தனை அவருக்கு 20 வயதுக்கு முன்பாகவே வந்துவிட்டது. பதின் பருவ காலகட்டங்களில் அவருக்கு அந்த சிந்தனை அவரை வந்து அந்த சிந்தனை தான் அவரை வழிநடத்தி இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. அப்படிதான் கல்லூரி காலகட்டங்களில் தோழர் தமிழரசன் இன்றைக்கு மார்க்சிய லெனின் இயக்கங்களில் புகழ்பெற்ற பல தலைவர்களோடு அவருக்கு அந்த காலகட்டத்தில் சந்திப்பு இருந்திருக்கிறது. மாணவராக அந்த சந்திப்பு அந்த 70களுடைய நடுப்பகுதியில் கல்லூரியில் அந்த சந்திப்பு இருந்திருக்குது. அப்பொழுதே அவர் வந்து ஒரு தன்னை இயக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு தான் இருந்திருக்கிறார். அவருடைய சகோதரன் கூட அதுபோன்ற ஒரு இடதுசாரி சிந்தனையோடு தன்னுடைய செயல்பாடுகளை மேற்கொண்டிருந்த ஒரு சூழலில்தான் அவர்கள் அந்த காலகட்டத்திலே ஒரு நெருக்கடியை, அரசினுடைய நெருக்கடியை, காவல்துறையுடைய நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அந்த நெருக்கடியை அந்த சிறு வயதிலே எதிர்கொண்ட பொழுதும் கூட அந்த இடத்திலிருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை. அவர் சகோதரரும் சரி, ஐயா விஸ்வநாதன் அவர்களும் அந்த பாதையில் இன்றைக்கும் வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுதுதான் அவருடைய தந்தையார் தனது மகன் எங்கே ஒரு போராட்ட பாதையை, இயக்கத்தை தேர்வு செய்து விடுவாரோ என்ற ஒரு ஐயப்பாட்டில் அவரை வந்து ஒரு மேல் படிப்புக்காக வெளியே அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் இருந்திருக்கிறார். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அவர் வந்து அமெரிக்கா ஒரு மேல் படிப்புக்கு செல்வது. அப்புறம் அவருடைய குடும்ப வாழ்வு, தொழில் எல்லாமே தொடங்குவதுங்கிறது நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட இந்த இந்த கல்லூரி காலத்திலே வந்த நெருக்கடி, தந்தையாருடைய அ இது போன்ற ஒரு முடிவு, அதற்கு பின்பும் கூட அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து தான் என்ன செய்ய வேண்டுமோ, தான் என்ன இந்த சமுதாயத்திற்காக மக்களுக்கு செய்ய வேண்டுமோ என்பதிலே அந்த தடத்திலே எந்த மாற்றமும் அவருக்கு இல்லை. அவர் உடனடியாக அமெரிக்கா சென்ற பிறகு அந்த காலகட்டத்தில் ஈழப் போராட்டம் தொடங்குகிறது. ஈழப் போராட்டத்தோடு அவர் வந்து அந்த பாதையை தேர்வு செய்து கொள்கிறார். இங்கு ஒரு இடதுசாரி இயக்கத்தோட தொடர்போடு, அங்கு ஈழப் போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு சர்வதேச ஒரு அரசியல் ஆதரவை கட்டியமைப்பது என்பதிலே ஒரு பெரும் பங்கு வகித்திருக்கிறார். அந்த பெரும் பங்கு வகித்ததனுடைய பகுதியாகத்தான் 2008, 9 வரை அந்த முள்ளிவாய்க்கால் முடிவு, ஒரு பேரழிவு, ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்த காலம் வரை அவரை அந்த களத்திலே நிற்க வைத்திருக்கிறது. அவர் எல்லாருக்கும் தெரியும். பலர் வந்து அடையாளப்பட்டவர்கள். ஈழப் போராட்டத்தினால் அடையாளம் பெற்றவர்கள். நேரடியாக பொருளியல் நலனை கூட பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அல்லது அரசியல் ரீதியாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வளர்ந்த பலர் இருக்கிறார். ஈழத்தமிழர்களே இந்த விமர்சனத்தை கடுமையாக இன்றைக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறைவாக இருந்து கொண்டு ஒரு நிறைவாக பணிகளை செய்த எண்ணற்ற ஒரு மக்கள் போராளிகள் ஒருவராகத்தான் தன்னை என்றைக்கும் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் தன்னை பாவித்து வந்திருக்கிறார். அதுபோல தான் ஈழப் போராட்டத்தில் அவருடைய கடுமையான பங்களிப்பு இருந்தபோதும் கூட தமிழ்நாட்டில் அவருக்கு அவர் விரும்பி அந்த அடையாளத்தை தேடிக்கவும் இல்லை. அப்படி ஒரு அடையாளமும் அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இந்த அவரை ஒரு ஆவணப்படுத்துவது கூட இந்த விதத்தில் முக்கியமானது நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மறைவாக இருந்து நல்லா வேலை செய்தவர்கள், ஒரு நிறைவாக வேலை செய்தவர்கள் சமூகத்திற்கு முன்பு வராத பொழுது தான் இங்கு வந்து அதனால் பயன் பெற்றவர்கள் ஒரு போராளிகளாக அடையாளம் காட்டிக்கொண்டு உண்மையான அரசியல் பின்னுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவர் வந்து ஒரு 2006 வரை அமெரிக்காவில் இருந்த வரை முழுவதுமாக சர்வதேச அளவில் ஒரு ஆதரவு பலத்தை புலிகளுக்கும் ஈழப் போராட்டத்துக்கும் கட்டியெழுப்பியதில் முக்கியமான பங்கு வகித்தவர். அவர் வந்து பல நாடுகளுடன் சர்வதேச உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு ஒரு ஆதரவு நடவடிக்கைகளை அரசியல் ரீதியாகவும் அல்லது பல்வேறு தளங்களிலும் அவர் செய்தவர் என்பதை பார்க்க முடிகிறது. பலரும் சொல்வது போல ஏறக்குறைய வந்து அமெரிக்காவினுடைய அந்த பாராளுமன்ற அவையில், செனட் சபையில் வந்து பெரும்பான்மையான அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஈழ ஆதரவு சக்திகளாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவரில்தான் அந்த சமாதான காலகட்டத்தின் பொழுது, பேச்சுவார்த்தை காலகட்டத்தின் பொழுது நேரடியாக ஈழத்திற்கு அழைத்து வந்து அந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை சர்வதேசத்தின் முன் எடுத்து இயம்புவதற்காக அப்படி ஒருவரை அழைத்து வந்து கூட்டி சென்றிருக்கிறார். அமெரிக்காவை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்.
அதெல்லாம் கூட 2004, 5 புலிகள் ஒரு வெற்றி காலகட்டத்தில் இருந்த பொழுது, தங்களை ஒரு அரசாக நிறுவிக்கொள்ள ஒரு அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்த பொழுது, இந்த சர்வதேச ஆதரவு என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த தளத்தில் இவருடைய பங்களிப்பு ரொம்ப ஒரு காத்திரமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவிலும், ஐரோப்பிய அ அ அரசமைப்புக்குள்ளும் அந்த வேலைகளை அவர் முன்னெடுத்திருக்கிறார். இது எல்லாம் நிச்சயமாக இன்னும் ஒரு ஒரு தெளிவான ஆவணமாக, அவர்களோடு பணியாற்றியவர்கள் இன்னும் கூட ஆழமாக அதை சொல்ல முடியும். அந்த தளத்திலே பணியாற்றியவர்கள். அதற்கு பின்பு 2009 அ போர் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் ஐயாவோடு நான் தீவிரமாக நெருங்கிய ஒரு உறவு. அந்த பல வேலைகளில் நாங்கள் பணியாற்றியிருக்கிறோம். இயக்கமாகவும், அதேபோல ஒரு கூட்டு செயல்பாடாகவும், அல்லது தனிநபர உறவாகவும் கூட ஒரு ஒரு தீவிரமான ஒரு இடைவிடாத ஒரு உறவோடு அந்த போராட்டத்தை, ஈழப் போராட்டத்திற்கான ஒரு ஆதரவு தளத்தை கட்டி எழுப்பிவிட வேண்டும். அல்லது இந்த நடந்து முடிந்த படுகொலைக்கு ஒரு ஒரு நீதி கோரும் இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ந்து பணியாற்றினோம். பலமுறை தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பிரச்சார பயணங்கள், வாகன பயணங்கள், ஐயாவினுடைய ஒரு முழு ஒத்துழைப்போடு, அல்லது அவருடைய ஒரு அரசியல் சிந்தனையோடு, அல்லது ஒரு ஒரு திட்டமிட்ட நடவடிக்கைகளோடு இணைந்தான அந்த பயணங்களை நாங்கள் மேற்கொண்டோம். ஈழத்துக்கு ஆதரவாக தீக்குளித்த, அல்லது தங்களை உயிரை கொடையாக கொடுத்தவர்களுக்கு அந்த குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கான நிதி உதவிகளை, அல்லதுபோல் அவர்களுக்கான அரசியல் ஆதரவை அந்த குடும்பங்களுக்கு ஒரு பெரும் பயணத்தை மேற்கொண்டோம். அதில் ஐயாவினுடைய ஏற்பாடுகள் அல்லது செயல்பாடுகள் ரொம்ப மிக முக்கியமானது. அதேபோல் இப்போ அந்த தொடர்ந்து வந்த தேர்தலில் 2009 நாடாளுமன்ற தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தல், இந்த காலகட்டங்களில் ஈழப்போராட்டத்தை நசுக்கிய, இனப்படுகொலை செய்த இந்த காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டும். இந்த சக்திகளுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். அதேபோல் ஈழத்தினுடைய அரசியல் நியாயத்தை, அதற்கு மக்கள் ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு அந்த தேர்தலில் நாங்கள் பணியாற்றினோம். உண்மையிலே அந்த பணிக்கு ஐயாவினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அவர் நேரடியாக அந்த களத்தில் இறங்கி தன்னுடைய முகம் காட்டி செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட, பல திட்டமிடல்களை, பல நகர்வுகளை ஒன்றாக உட்கார்ந்து பேசி ஒருங்கிணைத்து தான் அதை மேற்கொண்டிருக்கிறோம். என்னென்ன களத்தை தேர்வு செய்ய வேண்டும், யாரையெல்லாம் நாம் அந்த களத்திலே தோற்கடிக்க வேண்டும், எந்தெந்த தொகுதிகளில் நாம் பணியாற்ற வேண்டும், ஈழத்துக்கு எதிராக, அதேபோல் ஒரு இந்திய அரசினுடைய அந்த மோசமான இனப்படுகொலைக்கு ஆதரவாக பேசக்கூடிய சக்திகளை எல்லாம் திட்டமிட்டு தோற்கடிக்க வேண்டும் என்ற களத்தில் கடுமையாக பணியாற்றினோம். அதில் நேரடியாக 2009லும் சரி, 2011 சட்டமன்ற தேர்தலிலும் பலரை தோற்கடித்தோம். ஐயாவுடைய பணி அந்த இதில் மிக முக்கியமானது. அந்த வெறும் அந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் தோற்கடித்தது மட்டுமல்ல, அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியும் அந்த கூட்டாளிகளும் தமிழக அரசியலில் மீண்டு எழுவதற்கே மிக கடினமான சூழல் உருவானது. ஈழ இனப்படுகொலை ஏதோ சாதாரணமாக கடந்து சென்று விடலாம், தங்களுடைய அரசியல் சதிராட்டங்களை மறைத்து விடலாம், மக்கள் மறந்து விடுவார்கள் என்று அவர்கள் நினைத்த சூழலில், இல்லை, மக்கள் மறந்து விட மாட்டார்கள். ஒரு இயக்கம் வலுவாக, ஒரு மக்களுடைய இயக்கம் எழுந்து இவர்களுக்கு தேர்தலிலும் அரசியல் களத்திலும் பாடம் புகட்டும் என்பதை தொடர்ந்து அவர்கள் தோல்விகள் வழியாக அதை சந்தித்தார்கள். வெளிப்படையாக கூட அந்த கட்சிகள் ஒத்துக்கொண்டன. இந்த அரசியல் இயக்கங்கள், இந்த மக்களுடைய இயக்கங்கள், குறிப்பாக ஐயா போன்றவருடைய பணிகள் ரொம்ப ஒரு தீவிரமானதுன்னு அவங்க பின்னாடி உணர்ந்துட்டாங்க. அதுக்கு நெருக்கடிகளை கூட அவங்க கொடுத்தாங்க. ஐயாவுக்கு அந்த நேரத்தில் பல நெருக்கடிகளை கூட கொடுத்தார்கள். அவர் அரசினுடைய உளவுத்துறை, காவல்துறை நெருக்கடியை அவர் எதிர்கொண்டார். ஏன்னா அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டினுடைய களத்திலே தோற்கடிக்கப்பட்டது. மீண்டும் அவர்கள் எழுந்து வர முடியுமா
இன்னும் 10 ஆண்டுகள் ஆகலாம் என்கின்ற ஒரு சூழல் அவர்களுக்கு உருவானது. அந்த பணிகள் எல்லாம் ஏதோ அ எதிர்க்கட்சிகளால், அன்றைக்கு இருந்த அதிமுகவாலோ அல்லது மற்ற எதிர்க்கட்சிகளாலோ நடந்துவிடவில்லை. அ இயக்கங்களாலும், ஐயா போன்ற ஒரு முக்கியமான அ மனிதர்களாலும், அதாவது இவங்களுடைய ஒரு ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு உணர்வுனால தான் அது நடந்தது. ஏன்னா வேற யாரும் இதுக்காக இடைவிடாத சிந்திக்கல. ஒரு அதாவது இரவு பகல் பாராமல் அல்லது நாட்கணக்கு பாராமல் வேற எதையும் தங்களுடைய தொழிலையோ, குடும்பத்தையோ அல்லது வேறு எந்த கடமைகளையும் தங்களுக்கு முன்னால் சுமத்திக் கொள்ளாமல், ஒரு பெரும் படுகொலை இந்த இனத்திற்கு நடந்துவிட்டது. அந்த முள்ளிவாய்க்கால் என்கிற ஒரு பேரழிவு நடந்து முடிந்து விட்டது. இதற்காக பல நூறு, ஆயிரம் மாவீரர்கள் உயிரை கொடுத்து விட்டார்கள். மக்கள் உயிரை கொடுத்து விட்டார்கள். ஒரு 30, 35 ஆண்டு கால கனவு, பெரும் உழைப்பு இந்த இனத்தினுடைய ஐயா போன்றவருடைய ஒரு மூத்த அ போராளி உறுப்பினர்களுடைய ஒரு உழைப்புங்கிறது ஒரு கடுமையானது. அவருடைய உழைப்பு எல்லாம் அந்த நந்திக்கடல், முள்ளிவாய்க்காலில் ஒரு பெரும் பேரழிவுக்கு இழுத்து செல்லப்பட்ட சூழலில்தான் அந்த உக்கிரத்தோடு இங்கே வேலை நடந்தது. அந்த ஒரு ஆவேசத்தோடு இந்த அரசியல் களத்திலே வேலை நடந்தது. அது வந்து வேறு யாராலும் அந்த ஒரு ஒருங்கிணைப்பை செய்திருக்க முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல அரசியல் கட்சிகள் இன்றைக்கு ஈழத்திற்கு நாங்கள் தான் இந்த தமிழக களத்திலே ஈழத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம், போராட்டத்தை அறிமுகப்படுத்தினோம், ஈழத்தினுடைய அரசியல் கோரிக்கைகளை அறிமுகப்படுத்தினோம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்களெல்லாம் உணர வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, இப்படி முகமறியாத பலருடைய வேலைகள் இதற்கு பின்னாடி புதைந்து கிடக்குது. அது ஈழத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை சார்ந்த இவ்வளவு வயது நிரம்பிய ஒரு மூத்த இந்த போராளிகளினுடைய இவளையும் போராளிகளோடு பட்டியல் தான் இணைத்து சொல்ல வேண்டும். ஏதோ வந்து அரசியல் பணிகளை செய்தார்கள் என்பதற்காக போராளி பட்டியலில் சேர்க்காமல் இருக்க முடியாது. அவர்கள் அந்த உணர்வோடு தான் அந்த வேலையை முன்னெடுத்து சென்றார்கள். அந்த வகையில் மற்றவர்களை விட இவர்களுடைய ஒருங்கிணைப்பு தான் முதன்மையானது. மற்றவர்கள்லாம் முகமாக நின்றார்கள். இன்னொரு மிக முக்கியமான பணி, ஐயாவுடைய ஒரு தனித்திறமை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அது அம்மையார் சோனியா காந்தியும் அவர் சந்திப்பார். சிபிஎம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் அவர்களையும், யெச்சூரி அவர்களையும், அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களை, தமிழ்நாட்டு தலைவர்களை பாண்டியன், ஐயா மகேந்திரன், இன்னும் பல தலைவர்களை, அதாவது அகில இந்திய தலைவர்களை எல்லாம் சந்திப்பார். இன்னொரு பக்கம் சர்வதேச தமிழ் உறவுகள் அல்லது இந்த ஈழ ஆதரவு சக்திகளோடு இவர்களுக்கான ஒருங்கிணைப்பையும் அவர் மேற்கொள்வார். இன்னொரு புறம் பார்த்தால் தமிழ்நாட்டில் நேரடியாக ஈழப் போராட்டத்திற்கு ஆதரவாக நிற்க முடியாத தமிழ் உணர்வுள்ள பெரும் கொடையளிக்கக்கூடிய சக்திகளையும் கூட அவர்கள் எளிதாக அதை கொடுத்து விட மாட்டார்கள். எளிதாக அந்த ஆதரவை வழங்கிவிட மாட்டார்கள். அவர்களையும் பேசி அதனுடைய நியாயத்தை புரிய வைத்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்ற அவர்களுக்கு அந்த நியாயங்களை, உணர்வுகளை எடுத்து சொல்லி இந்த ஒருங்கிணைப்பு பணியில் அவர் மிக முக்கியமாக இருந்தவர். இது இந்த அரசியல் போராட்டத்திற்கும் நேரடியாக ஈழத்தினுடைய களப்போராட்டத்திற்கும் அவர் அமெரிக்காவிலிருந்தும் இதையத்தான் செய்தார். ஒரு பெரும் அரசியல் ஆதரவை, சர்வதேச ஆதரவை கட்டி எழுப்பினார். அங்கே அமெரிக்காவிலே ஒரு சிறைப்படக்கூடிய வாய்ப்பு இருந்த சூழலில் மீண்டு வந்து இங்கும் அந்த பணியை தொடர்ந்தார். அதுவும் அவருடைய மிக முக்கியமான ஒரு ஒரு தனிப்பண்பு என்று சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் ஒரு குடும்ப ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டுச்சு. அங்கே ஒரு சர்வதேச ஆதரவை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நிலையில் சர்வதேச எதிர் சக்திகளுடைய, சிங்கள அரசினுடைய ஒரு எதிர் வலைப்பின்னலில் ஒரு மாட்டி சிறைப்பட நேர்கின்ற சூழலில் தான் இங்கே வருகிறார். ஆனால் அந்த சுமைகள் பெரும் சுமை. அது குடும்பத்திற்கு, அவருக்கு, அல்லது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, அல்லது அடுத்த இங்கு வந்தாலும் கூட அந்த நெருக்கடி தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. ஆனாலும் கூட அதை ஒரு பெரும் ஒரு சுமையாக சிலர் வந்து இது போன்ற ஒரு நெருக்கடிகள், சுமைகள் வந்தால்
உடனடியாக யாராவது ஒருத்தர் மீது பழி போட்டுவிட்டு, அல்லது ஒரு பெரும் இயக்கத்தின் மீது பழி போட்டுவிட்டு, அல்லது மக்களின் மீது பழி போட்டுவிட்டு, அல்லது ஒட்டுமொத்த சமூகமே உருப்படாது என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி விடுவார்கள். ஆனால் அவருடைய பண்பு அதற்கு மாறானது. ஒரு ஒரு மாமனிதர் என்கின்ற ஒரு ஒப்பீடு சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய பண்பு அந்த இடத்திலே முக்கியமானது. அந்த நெருக்கடிகளை ஒரு சாதாரணமாக ஒரு புறம் தள்ளிவிட்டு, ஒரு கையிலே ஒரு ஒதுக்கி தள்ளிவிட்டு, அது போன்ற ஒரு சுமை நெருக்கடிகள்லாம் வந்தது. அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். குடும்பத்திலும் அதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. குடும்ப உறவுகள் இதனால் தன்னை தனிமைப்படுத்துகிறார்கள் என்பதையெல்லாம் அவர் பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த பணியை உடனடியாக இங்கு தொடர ஆரம்பித்து விட்டார். தமிழ்நாட்டிலும், இந்தியாவிலும் தொடர ஆரம்பித்து விட்டார். அதனால் இங்கும் நெருக்கடி வரும் என்று தெரியும். அது அரசுகள் வழியாக வரும், அல்லது வேறு சிங்கள அரசு அல்லது பல்வேறு வகையிலே அதுக்கு நெருக்கடிகளும் அச்சுறுத்தல்களும் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் அவர் அதை ஒரு பெரும் பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே, தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவனாக, இந்த சூழல்களால் பாதிக்கப்பட்டவன், அல்லது இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகளால் நாம் இதிலேருந்து விலகிடணும், அல்லது இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பொழுதும் ஒரு சின்ன துளி அளவு கூட அதை வெளிப்படுத்தியது கூட கிடையாது. நான் பார்த்த வகையில், அவருடைய பழகிய வகையில் அந்த மாதிரியான ஒரு சுமையை, பிரச்சனையை, அது ஒரு பிரச்சனை, தன்னால் இதுக்கு மேலே அதில் தொடர முடியாது, இது என் மேலே சுமத்திட்டாங்க, இப்படி ஒரு வார்த்தையும் அவரிடம் நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. அது அவருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு உறுதிமிக்க பண்பு. இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒரு தேவையானவர்கள். இவர்கள் தான் இதை ஒரு அடைகாத்து இருந்த மனிதர்கள். அப்படிப்பட்ட ஒருவர்கள் தான் தோழர் ஐயா பூலூர் விஸ்வநாதனுடைய ஒரு தனிச்சிறப்பான ஒரு பண்பு என்று சொல்ல வேண்டும். அதேபோல் இங்கு வந்த பிறகும் இந்த நெருக்கடிகளில் இந்த அரசியல் வேலைகளை செய்கிறோம், இணைந்து பணியாற்றுகிறோம், இந்த தேர்தல்களில் பணியாற்றுகிறோம். பல்வேறு தொடர் இயக்கங்களை, ஈழத்துக்கு ஆதரவான அல்லது இனப்படுகொலையை இந்த சமூகத்தின் முன்பு தொடர்ந்து எடுத்து சொல்ல வேண்டும், மக்கள் மறந்துவிடக்கூடாது, இந்த இனப்படுகொலைக்கான நீதி மறக்கப்பட்டு விடக்கூடாது என தொடர் இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தோம். அந்த சூழலில் தான் இன்றைக்கு அந்த ஒரு களத்திலிருந்து பல களங்களில் அவர் நகரத் தொடங்கினார். அவர் ஈழப்பிரச்சனையிலிருந்து இங்கு தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பது என்கின்ற ஒரு கருத்தை அவர் தேர்வு செய்து கொண்டு, ஒரு நடைமுறையை தேர்வு செய்து கொண்டு, அவர் சொந்த ஊருக்கு, புகழூருக்கு சென்று மணல் கொள்ளையர்களுக்கு எதிராக, அந்த இயற்கையை அழிக்கக்கூடிய அல்லது நம்ம நாட்டினுடைய வளத்தை அழிக்கக்கூடிய, எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய அந்த ஒரு கொள்ளைகார முறைக்கு எதிராக, மணல் கொள்ளையர்களுக்கு எதிராக ஒரு பெரும் போராட்டத்தை கட்டியமைத்தார். பல தோழர்கள் அந்த போராட்டங்களில் போய் பங்கேற்று அதற்கு ஆதரவான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அதனால் பல நன்மைகள் அங்கே அந்த பகுதிக்கு விளைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, விழிப்புணர்வு, ஒரு போராட்டம், ஒரு குறிப்பிட்ட போராட்டம் அந்த பகுதி அளவிலான வெற்றி மட்டுமல்ல, இது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சூழலியல் விழிப்புணர்வு, இன்றைக்கி ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு, கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு, அல்லது ஒரு இயற்கையை காக்க வேண்டும், பெரிய திட்டங்கள், அல்லது இயற்கையை அழிக்கக்கூடிய கொள்ளைகார பொருளாதார திட்டங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு அரசியல் விழிப்புணர்வு கூட இந்த காலகட்டத்தில் தான் உருவானது. அதிலும் கூட ஐயாவுடைய பாத்திரம் முக்கியமானது. அதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள்லாம் ஒரு ஆதரவாக கட்டமைத்தார். போராட்ட களத்திலும் இருந்தார், அதே போல் ஒரு அரசியல் ஆதரவை கட்டமைத்தார். அந்த மாதிரியான ஒரு சூழலில் நானும் சில நாட்கள் அந்த போராட்ட களத்திற்கு ஒரு ஆதரவு நடவடிக்கையாக நாங்கள் சென்றிருக்கிறோம். இது இன்னும் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து அவருடைய ஒரு மணல் குவாரிக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நடந்த எல்லா மக்களுடைய போராட்டங்களுக்கும், அது தஞ்சை டெல்டா பகுதியில் நடக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு எதிரான அந்த இயற்கை அழிப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் அவருடைய உதவியாக இருக்கட்டும், அல்லது கூடங்குளம் அணு உலை இந்த நாட்டை சுடுகாடாக மாற்றிவிடும்,
அது இங்கே வரக்கூடாது என்ற நடந்த ஒரு மாபெரும் மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவான அவருடைய பணிகளாக இருக்கட்டும், இப்படி எண்ணற்றவையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ்நாட்டில் நடந்த அதாவது 2008 எனக்கு தெரிந்து 2008 2023 வரை இன்றைக்கும் வரை ஏதாவது ஒரு முக்கியமான போராட்டம், மக்கள் போராட்டம் நடந்திருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக ஐயா புகழூர் விஸ்வநாதன் அவருடைய பங்கு இல்லாமல் அது இருக்கவே வாய்ப்பு இல்லை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் மக்கள் ஏதாவது ஒரு கோரிக்கைக்காக முன்வந்து விட்டால், அதனுடைய நியாயத்தை அவர் உணர்ந்து விட்டால், எப்படி தன்னை கடந்த காலங்களில் ஒப்புக் கொடுத்தாரோ, அதுபோல இந்த வயதிலும் இன்றைய காலகட்டத்திலும் தன்னை ஒப்புக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்கு அதற்காக எந்த கவலையும் அவர் படுவதில்லை. அதேபோல இன்னொரு பக்கம் இந்த போராட்டக் களம், அரசியல் களம் என்று ஒரு பக்கம் சென்று கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் அவருடைய மனிதாபிமான அல்லது சக மக்களை நேசிக்கக்கூடிய அல்லது எளிய மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பும் ரொம்ப மிக முக்கியமானது. தன் வீட்டை சுற்றி இருக்கிற அல்லது தன் வீடுகளுக்கு வரக்கூடிய ஏழை குடும்பங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு கல்வி கற்பதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அல்லது பெரிய மனிதர்கள் ஏதாவது அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்ற அடிப்படையில் அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருவது என ஒரு எளிய மனிதராக, அவர்களோடு இணைந்த ஒரு எளிய மனிதராக ஒரு அன்றாடம் இந்த பணிகளை செய்து கொண்டே இருப்பார். நாமெல்லாம் பல நேரங்களில் ஒரு பணியை கவனம் செலுத்திவிட்டால் மற்ற பணிகள் நம்மளால் கவனம் செலுத்த முடியாது. ஆனால் இவருடைய பண்பு என்பது தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்திலும் தன்னால் என்ன பங்களிக்க முடியும், தன்னால் அதற்குள் என்ன தலையிட்டு அவர்களுக்கு உதவியாக இருக்க முடியும் என்பதை அவர் தொடர்ந்து அவருடைய இந்த வயதிலும் அந்த தொடர்ந்து முயற்சியை மேற்கொண்டே இருக்கிறார். இங்கே வந்த பின்பும் இந்த கடந்த 15 ஆண்டுகளிலும் சில வழக்குகளையும் அவர் சந்தித்து விட்டார். அரசுகளுடைய நெருக்கடியும் சந்தித்து விட்டார். இன்னொரு புறம் குடும்ப பந்தம் இதனுடைய நெருக்கடி, அவருடைய இவர் மீது அவர்கள் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு, இவர் பூர்த்தி செய்ய முடியாத சூழல், இப்படி பல சூழலிலும் அவர் ஒரு உறுதியான மனிதராக நின்று இந்த சமூகத்துக்கு பணியாற்ற வேண்டும் என்பதில் ஒரு பேரார்வத்தோடு விருப்பத்தோடு இன்றைக்கும் அவர் பணியாற்றி வருகிறார். இவர்கள்தான் நான் முன்பே சொல்லியது போல இந்த சமூகத்தை ஒரு அடைகாக்கின்ற ஒரு மாமனிதர்கள். இவர்களுடைய புகழ் அது மறைந்திருந்தாலும் ஒரு வரலாற்றிலே பதியப்பட்டதாக நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். அது மக்களால் மெதுவாக நினைவு கூறப்பட்டாலும் உறுதியாக இந்த வரலாற்றிலே புகழ்மிக்க மனிதர்களாக விளங்குவார்கள். ஐயா விஸ்வநாதன் அவர்களும் அந்த ஒரு புகழ்பெற்ற மாமனிதர்கள் ஒருவராக இருப்பார் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன்.